Good morning students, class 10th standard, subject social, economics, unit 5, industrial clusters in Tamil Nadu. What do you mean by cluster? Cluster na enna அப்படினா தொகுப்புகள் அப்படினு அர்த்தம். ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நாம clusters அப்படினு சொல்றோம். ஓகேவா? இந்த லெசன் என்ன அப்படினா industrial clusters in Tamil Naduனா தமிழ்நாட்டுல வந்து தொழில்துறையுடைய தொகுப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன தொழில்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க, ஒரே இடத்துல பலவிதமான தொழில்களை பண்ணிருப்பாங்க இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே மாதிரியான தொழிலை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த லெசன்ஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக்லாம் என்னென்ன பாருங்க. டு நோ த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு, to know the Tamil Nadu government policies and industrial development agencies, to understand the impact of government policies, to know the role of the entrepreneur. Okay. To know the historical development of industrial clusters in Tamil Nadu அப்படின்னா தமிழ்நாட்டுல தொழில்துறை தொகுப்புகள் முன்னெடுத்தின் வரலாறு இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். Next, to know the Tamil Nadu government policies and industrial development agencies. தமிழ்நாட்டின் அரசினுடைய கொள்கைகள்லாம் என்னென்ன, அந்த தொழில்துறை மேம்பாட்டு முகாம்களுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நாம என்ன பண்றோம் இந்த லெசன்ல தெரிஞ்சுக்க போறோம். To understand the impact of government policies. அரசினுடைய கொள்கை அதனுடைய தாக்கம் அதை பத்தி நம்ம என்ன பண்ணிக்க போறோம் புரிஞ்சுக்க போறோம். To know the role of the entrepreneur. தொழில் முனைவோருடைய பங்கு அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது தொழில்மயமாதல் அப்படின்னா என்ன அதை பத்தி ஒரு அறிமுகம். Okay, generally any human activity which is engaged in the conversion of raw materials into readily usable material is called an industry. Industrialization refers to the process of using modern techniques of production to produce goods that are required by both consumers and other producers on a large scale. While some consumer goods such as phone and television sets meet the requirements of consumer, industries also produce goods like components, machine parts and machines that are required by other producers. The historical process of a steady increases in the number and scale of manufacturing in a country exists for a long time. It is important for several reasons. In this chapter, we will learn the nature of industrialization of Tamil Nadu, importance of industrial clusters, how industrial clusters have developed in Tamil Nadu and the role of government initiatives in promoting industries. Okay, இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க what is meant by industry அப்படின்னு கொடுத்திருக்காங்களா பாருங்க. any human activities which is engaged in the conversion of raw material into readily usable material is called an industry. அது conversion of raw materials into readily usable material is called an industry. அதாவது நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம் எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களா மாற்றுவதில் எந்த ஒரு மனித நடவடிக்கை ஈடுபடுதோ அந்த ஈடுபட்டு அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல்ஸோ இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸோ அதை வாங்கி என்ன பண்ண போறோம் ஒரு மிஷின்ஸ் மூலமா ஒரு பொருள்களை வந்து உருவாக்கி அது மனித நலனுக்காக மனிதனால் உருவாக்கி தரப்படக்கூடிய ஒரு இடம் தான் என்ன சொல்றோம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இதுல இண்டஸ்ட்ரியலைசேஷன் refers to the process of using modern techniques of production to produce goods that are required by both consumers and other producers on a large scale. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் தேவைப்படக்கூடிய பொருட்களை என்ன பண்றோம் அப்படின்னா நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவுல உற்பத்தி செய்யறது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, யாருக்கு இடையில சொல்றப்ப நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும். ஓகே, நுகர்வோருக்கும் கன்சியூமர்ஸ் அவங்களுக்கும், உற்பத்தியாளர்ஸ் அப்படின்னு யாரும் சொல்லணும் ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்கும் என்ன பண்றோம் நமக்கு தேவையான மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பெருமளவுல ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்றாங்க. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெலிவிஷன், போன் இது எல்லாமே சொல்றோம். ஓகேவா, இதெல்லாம் இது வந்து என்னன்னா இதனுடைய யூசேஜஸ் வந்து அதிகம். இதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதாவது வந்து இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு பார்ட்ஸா எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஃபைனலா என்ன பண்ண போறோம் ஒரு முழு ஆப்ஜெக்டா நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, அந்த முழு ஆப்ஜெக்டா கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அந்த உற்பத்தி அந்த உற்பத்தி பண்றதுக்கு என்ன பண்றாங்க தொழில்
முனைவோர் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய கேபிட்டல் மூலதனத்தை அந்த இடத்துல அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து என்னென்ன தொழில் தொகுப்பு அப்படிங்கிறது இது எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்ம எப்படி இந்த கிளஸ்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்கோம், என்னென்ன இந்த கிளஸ்டர்ஸ் உருவானதுனால என்னென்ன நன்மைகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் மயமாதலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். To understand importance of industries, we need to understand why the share of agriculture in an economics income and employment decreases with development. First, demand for food remains constant with regard to income. Therefore, as an economic grows and income increases, consumers turn to spend a lesser share of their income on products from the agricultural sector. Second, even the food that is consumed is subject to more transformation as an economy expands and there is greater division of labor between people and between regions. Food products are taken over longer distances, processed and branded. This also requires that food products have to be preserved. As a result, the price that farmers get turned to be much less compared to the prices at which consumers buy. Third, there are limits to the ability of agriculture to absorb labor due to the declining marginal productivity of land. As a result, labor productivity in the agricultural sector cannot increase as much. Wages too cannot therefore increase. As a result, poverty levels may remain high, especially when more and more people continue to rely on agriculture for their livelihood. Due to all these factors, there is a need for an economic production and employment base to diversify away from agriculture. Development economics therefore recognize the need for structural transformation of the economy where the share of non-agricultural sectors turn to get increased steadily. Such transformation and diversification through industrialization is therefore seen as important for an economics development. Okay, தொழில் மயமாதலினுடைய முக்கியத்துவம் என்ன, தொழில் மயமாதலுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஓகே, தொழிற்சாலைகள் வந்து நாம வந்து அதனுடைய முக்கியத்துவம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேளாண்மை தான் இல்லையா, அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர்ல என்ன பண்ணோம், அதனுடைய பொருளாதார வருவாய், வேலை வாய்ப்பு குறைஞ்சது, இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா எப்ப இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதோ மக்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் சைடு அதிகமா வந்து ஒர்க் பண்றதுக்கு அவங்க எல்லாரும் தயங்குனாங்க. ஏன் தயங்குனாங்க அப்படின்னா அதுல வந்து இன்கம் வந்து கம்மி, வருமானம் வந்து அதுல ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வருமானம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது உணவு தேவையினுடைய கூடிய வருமான தேவையும் எப்படி இருந்துச்சுன்னா நிலையானதான் இருந்தது. ஆனா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்து வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வோர் என்ன பண்ணணும் அப்படின்னா வேளாண்மை உற்பத்தி பொருட்களுக்கு தங்களுடைய வருமானத்தில ஒரு சின்ன பகுதியை மட்டும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா அதாவது நம்ம நுகரப்பட உணவு பொருளாதார விரிவால் என்ன பண்றோம் அப்படின்னா பல மாற்றங்களுக்கு நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உட்படுறோம். ஓகேவா? அதனால என்ன ஆகுது அப்படின்னா பல வட்டாரங்களுக்கு இடையேயும் மக்களுக்கு இடையேயும் என்னது வேளாண் தொழில வந்து அதிகமான ஒரு வேலை வாய்ப்பு வகுப்பு முறை வந்து தேவைப்படுது. அப்ப உணவுப் பொருட்களை வந்து என்ன பண்றோம், நீண்ட தூரத்துக்கு நாம வந்து எடுத்துட்டு போகணும். அதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுப்பா, அந்த ரொம்ப தூரத்துக்கு நம்ம எடுத்து போனோம் அப்படின்னா என்ன செய்யணும், பதப்படுத்தணும் இல்லையா? பதப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து முத்திரையிடணும். இப்ப காஷ்மீர்ல ஆப்பிள் விளையுது அப்படின்னு சொன்னா அங்க இருந்து இங்க வர்றதுக்கு இப்ப வந்து சீக்கிரமா கூட வந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு கார்கோ இருக்கு, நமக்கு அதர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருந்து ஒரு பொருளை இங்க கொண்டு வரதுக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகும். அப்ப நீண்ட நாட்கள் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா பிரிசர்வேஷன் அதை நம்ம பண்ணியே ஆகணும், பதப்படுத்தியே நம்ம தீரணும். அப்ப இதன் விளைவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நுகர்வோர்கள் வந்து வாங்கும் விலையை விட விவசாயிகள் வாங்கக்கூடிய விலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா குறைவா தான் இருக்கு. அப்ப இந்த ரீசனால என்ன பண்றான், விவசாயத்தை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னா வர்றான். தேர்ட் ரீசன் என்ன சொல்றான் அப்படின்னா நிலத்தினுடைய இறுதி நிலை வந்து என்ன உற்பத்தி திறன் குறைஞ்சு கொண்டே வருவதால் என்ன பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி வேளாண்மை பணிகளுக்கு என்ன பண்றாங்க, தொழிலாளர்களை வந்து ஈர்த்து கொள்வதில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சில சில நெறிமுறைகள் எல்லாம் வந்து இருக்குது, சில வரைமுறைகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது ஃபாலோ பண்ணணுமா இருக்கு. இதனால வேளாண்மை துறையில என்ன ஆகுது, உழைப்பாளர்கள் உற்பத்தி திறனை வந்து என்ன பண்ண முடியறதில்ல, அதிகரிக்க முடியறதில்ல. பெருமளவுல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை நம்பி இருந்தாலும் விவசாயத்தை நம்பி இருந்தாலும் கூலி அதிகரிக்க அதுல என்ன கிடையாது அப்படின்னா வாய்ப்பு இல்லை.
அதனால என்ன இருக்குன்னா தொடர்ந்து வந்து வறுமை பாவர்ட்டி தான் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இந்த காரணங்களால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்ல இருந்து விலகி அவங்களுடைய பொருளாதார தேவைக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அதர் செக்டார்ஸ்க்கு என்ன பண்றாங்க அமைப்பு ரீதியிலான மாற்றத்தை வந்து எல்லாரும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் இல்லாத மற்ற துறைகளுடைய பங்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த தொழில்மயமாதல் பொருளாதார கட்டமைப்பை கண்டிப்பா என்ன ஆகுது மாற்றணும். அதனால பொருளாதாரத்தின் வளர்ச்சியை காண்பதால் என்ன பண்றோம் அப்படின்னா தொழில்மயமாதல் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியமா கருதுறாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் நமக்கு வந்து தெரியும் இந்தியன் எக்கனாமி அதாவது அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்களா நிறைய வந்து இடையூறுகள் இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா பெருமளவுல அதை விட்டு விலகி வேற தொழிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது இல்லை இன்கம் வந்து அதுல வந்து கிடைக்கிறது இல்லை. ஓகே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லிமிடேஷன்ஸான அமௌண்ட் தான் அதுல வந்து கிடைக்கும். இன்னொரு பாத்தீங்கன்னா நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா அதை வந்து வாங்குற அதாவது அவங்க ஒரு இடத்துல விளைவிச்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப நீண்ட நாள் தேவைப்படுறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பொருள் வாங்குறவங்க ரொம்ப விலை கம்மியான விலைக்கு தான் என்ன பண்றாங்க வாங்குறாங்க. இன்னொன்னு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்பெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு என்ன இருக்கு ஆட்டோமேட்டிக்கா வருமானம் வந்து குறையுது. வருமானம் குறையறதுனால அவங்க என்ன பண்றாங்க இந்த வேளாண்மை தொழில வந்து அவ்வளவா ஒரு ஆர்வத்தை வந்து காட்டாம இருக்காங்க. இன்னொன்னு இப்ப வந்து மாடர்ன் டெக்னாலஜி நிறைய வந்து அதை எல்லாத்தையும் நம்ம வந்து புகுத்தணும். ஆனா அந்த மாடர்ன் டெக்னாலஜி புகுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட எப்படி இல்லை பிராக்மெண்டேஷன்ஸ் ஆஃப் லேண்ட் தான் இருக்கு. அதாவது நிலங்கள் வந்து துண்டாடப்பட்டு தான் இருக்கு இல்லையா. எப்படி அப்படின்னா ரொம்ப நம்ம வந்து இந்த ஹெக்டார் கணக்குல நம்ம ஆளுங்கிட்ட யாருக்கிட்டையுமே என்ன கிடையாது நிலங்கள் வந்து அந்த அளவுல வந்து கிடையாது. சின்ன சின்ன வயல்களா இருக்கிறதுனால பிராக்மெண்டேஷன்ஸ் தான் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியுது அப்படின்னா நவீன இந்த மாடர்ன் டெக்னாலஜியை பெருமளவுல வந்து என்ன பண்ண முடியுது பயன்படுத்த முடியறது இல்லை. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகளை நம்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அதர் செக்டார்ஸ் வந்து முன்னேறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருது. ஏன்னா மக்களும் அதை நாடி போக ஆரம்பிக்கிறோம். மற்ற செக்டார்ஸ்ல வருமானமும் அதிகங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா பெருமளவுல இண்டஸ்ட்ரியலை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தொழில்மயமாதலுடைய முக்கியத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதன் மூலமா நம்மளால உணர முடியுது. ஓகேவா. பேசிக்கலா அந்த பாவர்ட்டியில இருந்து ஒருத்தர் நீங்கணும் அப்படின்னா என்னன்னா கண்டிப்பா இண்டஸ்ட்ரியல் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர்ஸா தான் இருக்கு. ஓகே next what benefits does industrialization bring to an economy? As started earlier, it is essential to produce inputs to other products in an economy. Even agriculture requires input from industry such as fertilizers and tractors to increase productivity. Second, a market exists for both producers and consumer goods. Even services like banking, transport and trade are dependent on production of industrial goods. Third, by using modern methods of production, industries contribute to better productivity and hence lower cost of production of all goods produced. It therefore helps people to buy goods at a cheaper rate and help create demand for more product. Fourth, through such expansion of production, industrialization helps to absorb the labor force coming out of agriculture. Employment generation is therefore an important objective of industrialization. Fifth, a related advantage of industrialization is therefore technological change. Through use of modern techniques, industrialization contributes to learning of such methods and their improvement. As a result, labor productivity, that is, output per unit of labor input increases, which can help workers can earn higher wages. Sixth, expanding incomes lead to more demand for goods and services. If an economy is not able to produce enough to meet such demand, it has to rely on import and therefore spend a lot of foreign exchange. If the economy does not earn enough from exporting, it will be difficult to meet the growing demand. Industrialization therefore helps an economy to save and also generate foreign exchange through exports. Okay, what benefits does industrialization bring to an economy? அப்படின்னா என்னன்னா தொழில்மயமாதல் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் தருது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு பொருளாதாரத்துல பிற உற்பத்தியாளர்களுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான உள்ளீடுகளை வந்து உருவாக்குவது கண்டிப்பா வந்து அவசியம்.
முக்கியமா வேளாண் உற்பத்தி திறன் அதிகரிக்க வந்து என்னெல்லாம் செய்யணும்? நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண நம்மளுடைய நிலங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஃபெர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் அடுத்து ப்ளோயிங், அதாவது என்ன உழுவுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா டிராக்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிராக்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதே மாதிரி ஹார்வெஸ்டிங்க்கும் வந்து இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ இந்த உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த உள்ளீடு முதலீடுகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? பாருங்க, அக்ரிகல்ச்சர் requires input from industries such as fertilizers and tractors to increase productivity. ஓகே, உற்பத்தி திறனை வந்து அதிக அளவுல உருவாக்குவதற்கு நமக்கு என்ன முதல்ல தேவையா இருக்கு? நிறைய உரங்கள் எல்லாம் தேவையா இருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் தேவையா இருக்கு, டிராக்டர் போன்ற நவீன மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்து நிறைய வந்து தேவைப்படுது அப்படின்னு பாக்குறோம். ஓகே, செகண்ட் பாருங்க, செகண்ட் a market exists for both producers and consumer goods. Even services like banking, transport and trade are dependent on production of industrial goods. செகண்டா என்ன சொல்றோம் அப்படின்னா உற்பத்தியாளர் நுகர்வோர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன தேவைப்படுது? ஒரு மார்க்கெட், சந்தை வந்து நிலவுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி இந்த பேங்க், டிரான்ஸ்போர்ட், அப்புறம் இந்த ட்ரேடு இதை சார்ந்த பணிகள் வேலை இருக்கு இல்லையா, இது எல்லாமே எதை வந்து சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா தொழிற்சாலைகளுடைய உற்பத்தியை வந்து சார்ந்தேதான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? அதாவது உற்பத்தியாளர்கள், அதாவது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க? மார்க்கெட், சந்தையை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே, அந்த சந்தைக்கு நம்ம பொருட்களை கொண்டு போகணும்னா நாம அதை எதை டிபெண்ட் பண்ணி இருந்தாகணும்? டிரான்ஸ்போர்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தாகணும். பேங்க், ஏன்னா பண தேவைக்கு எதை டிபெண்ட் பண்றோம்? பேங்க். அப்ப இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து ட்ரேட், அதாவது ட்ரேட், வர்த்தகம், பேங்கிங், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே என்ன பண்ண ஒண்ணு வந்து சார்ந்து இருக்கு. அப்ப இதெல்லாம் சார்ந்து இருக்கும் பொழுது எது நமக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான ஒண்ணா இருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல், தொழிற்சாலைகளுடைய உற்பத்தியை வந்து சார்ந்துதான் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றோம். தேர்ட் கேட்டகரி பாருங்க, தேர்ட் பாயிண்ட். Third, by using modern methods of production, industries contribute to better productivity and hence lower cost of production of all goods produced. It therefore helps people to buy goods at a cheaper rate and help create demand for more product. Okay, third என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா அந்த தொழிற்சாலையில என்ன பண்றாங்க? நிறைய ப்ரொடக்ஷன், உற்பத்தி திறனை வந்து என்ன பண்றாங்க? அதிகரிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது, உற்பத்தி செய்யக்கூடிய செலவு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா குறையுது. ஓகே, இதனால என்ன ஆகுது அப்படின்னா கம்மியான விலையில அதிகமான பொருட்களை நம்மளால என்ன பண்ண முடியுது? ஈஸியா வந்து வாங்க முடியுது. ஓகே, இதனால என்ன பண்றோம்? எல்லாரும் அந்த பர்டிகுலர் கூட்ஸ் எல்லாருமே என்ன பண்றோம்? எல்லா விதமான பொருட்களையும் எளிதில் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இங்க வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹேண்டிகிராஃப்ட், அதாவது கைவினை பொருட்களா இருக்கும் பொழுது அதனுடைய காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நம்மளால என்ன பண்ணுவோம்? வாங்குறது ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கும்போது வாங்கும் திறன் வந்து நமக்கு வந்து குறையுது. பட் ஆனா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரீஸ் மூலமா ஒரு பொருட்கள் உருவாகும் பொழுது என்ன ஆகுது? விலையும் குறையுது, அதே நேரத்துல உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டியும் என்ன ஆகுது? அதிகமா இருக்கு. ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு, விலையும் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஈஸிலி கேன் பை, ஈஸியா என்ன பண்ண போறாங்க? வாங்க ஆரம்பிப்பாங்க, ரெடி டு பை. ஓகே, அதனால ஈஸியா வாங்கவும் ஆரம்பிப்பாங்க, அந்த பொருளை வாங்குறதுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? தயாராகவும் அவங்க இருப்பாங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபோர்த் பாயிண்ட். Fourth, through such expansion of production, industrialization helps to absorb the labor force coming out of agriculture. Employment generation is therefore an important objective of industrialization. நாலாவது என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பொருள் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு தொழில்மயமாதல். ஓகே, அப்ப வந்து என்ன பண்ற அப்படின்னா வேளாண்மையில வந்து ஈடுபடக்கூடிய அதிகமான உழைப்பாளர்களுக்கு என்னன்னா அவங்களுடைய அதிகமான ஒரு உழைப்பும் வந்து தேவைப்படுது. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு வேஜஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகே, அக்ரிகல்ச்சர்ல ஈடுபடக்கூடிய அந்த லேபர்ஸுக்கு ரொம்ப நேரம் அவங்க உழைக்கணுமா இருக்கு. ஏர்லி மார்னிங்ல இருந்து டில் நைட் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் உழைக்க வேண்டியதா இருக்கு. பட் ஆனா அதுக்கு உண்டான வேஜஸ் வந்து கம்மியா இருக்கு. ஆனா இந்த செக்டார்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த லிமிட்டெட் பீரியடுக்குள்ள நம்ம ஒர்க் பண்றோம், பட் வேஜஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதிகமா கிடைக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அது வந்து வேளாண் சார்ந்த தொழில்கள் தான். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? டிராக்டர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள்ல, பெஸ்டிசைட்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இடங்கள்ல, இந்த மாதிரி வேளாண் துறை சார்ந்த தொழில்கள்ல ஈடுபடும் பொழுது அவங்க வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சரை வந்து அக்ரிகல்ச்சர் நம்பி இருக்கிறத விட அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் நம்பி இருக்கக்கூடிய அந்த தொழில அவங்க ஈடுபடும் போது அவங்களுக்கு என்ன அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றோம்? வருமான, இன்கம் வந்து அதிகமா இருக்கு. இதனால நாட்டினுடைய எக்கானமி, பொருளாதார லெவல் வந்து அதிகமா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது அப்படின்னு இருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட்.
Fifth, a related advantage of industrialization is therefore technological change. Through use of modern techniques, industrialization contributes to learning of such methods and their improvement. As a result, labor productivity, that is output per unit of labor input increases, which can help workers earn higher wages. Okay. அஞ்சாவது என்ன சொல்ற அப்படின்னா தொழில்மயமாதல் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா நன்மையை தான் நமக்கு தருது. ஓகே, அந்த நன்மையை தருவதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், தொழில்நுட்ப மாற்றம். ஓகேவா, அந்த தொழில்நுட்ப மாற்றம் நமக்கு ரொம்ப ஒரு அவசியமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தொழில்மயமாதனுடைய அதனுடைய மெத்தடை நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அதனுடைய வளர்ச்சி நம்மளால என்ன பண்ணிக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. இதன் விளைவா என்ன ஆகுது, உழைப்பாளர்களுடைய உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்குது இல்லையா, உழைப்பவர்களுடைய உற்பத்தி திறனும் வந்து அதிகரிக்குது, உழைப்பாளர்களுடைய ஒர்க்கும் வந்து அதிகரிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா தொழிலாளர்களுக்கு அதிக வருமானம் அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. Sixth point, expanding incomes lead to more demand for goods and services. If an economy is not able to produce enough to meet such demand, it has to rely on import and therefore spend a lot of foreign exchange. If the economy does not earn enough from exporting, it will be difficult to meet the growing demand. Industrialization therefore helps an economy to save and also generate foreign exchange through export. Okay, ஆறாவது என்ன சொன்ன அப்படின்னா வருமானங்கள் அதிகரிக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கு, அந்த கூட்ஸ் வந்து அதிகமா இருக்கு தேவைப்படுது. ஓகே, அதே மாதிரி அந்த வேலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கான தேவையும் அதிகரிக்குது. ஓகே, பொருள்கள் வந்து அதிகமா தேவைப்படுது. பொருள் அதிகமா தேவைப்படும் போது அதை வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ணக்கூடிய லேபர்ஸ் உழைப்பாளிகளை நமக்கு என்ன தேவைப்படுது, அதிக அளவுல வந்து நமக்கு தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த போதுமான அளவுக்கு நமக்கு, அதாவது போதுமான அளவுக்கு உற்பத்தி அந்த பொருட்களை வந்து பண்ண முடியலனாலும் அந்த உற்பத்தி பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இறக்குமதி, ஓகே, இந்த இம்போர்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்பிதான் இருக்கணும் இல்லையா. அப்ப அதிக அளவுக்கு நாம வந்து என்ன பண்ணணும், நம்ம நாட்டினுடைய அந்நிய செலவாணி நம்மளுடைய பணத்தை நாம அதிக அளவுல செலவிட வேண்டி இருக்கு. அப்ப ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதிகமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாது, இறக்குமதி பண்ணக்கூடாது. நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்ப நம்மளுடைய தேவையை என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளே நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நாட்டினுடைய முக்கியமா ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிறது அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடர்ன் டெக்னாலஜி அந்த லெவலை வந்து அந்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளோட இன்புட் நம்மளை வந்து நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ தட் இந்த காரணங்களுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா தொழில்மயமாதல் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு இத்தகைய நன்மைகளை எல்லாம் தருது இல்லையா. சோ தட் அதனால என்ன வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னு சொல்றோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ நம்ம வந்து இதனுடைய எத்தனை பெனிஃபிட்ஸ் சொல்லிருக்கோம், ஒரு 6 பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கோம். இந்த மாதிரி 6 பெனிஃபிட்ஸ், இதை விட அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய எக்கனாமி ரோல்ல வந்து மிகப்பெரிய ஒரு ரோலா அது ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, industries can be classified on the basics of users, types of input use, ownership, size. Okay, first one, users. If the output is consumed by the final consumer, it is called a consumer goods sector. If the output is consumed by another producer, it is called a capital goods sector. So there are industries that produce raw materials for other industries such as cement and steel. Such industries are called basic goods industries. Okay, இப்ப யூசர்ஸ் பயனர்கள் அப்படின்னு சொல்றோம். அத வெளியீடுகள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா the output is consumed by the final consumer. ஓகே, அதாவது இந்த இறுதி நுகர்வோர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவுட்புட்டை வந்து யாரு வந்து கன்சியூம்னா ஃபைனல் கன்சியூமர் தான். அவங்க தான் நம்ம என்ன சொல்லி கன்சியூமர் குட் செக்டார் அப்படி வெளியீடுகள் இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினால் அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நுகர்வோர் பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது எப்படின்னா ஒரு உற்பத்தியாளரால் மட்டும் பயன்படுத்தப்பட்டால், அதாவது இது வந்து ஒரே ஒரு உற்பத்தியாளரை மட்டும் பயன்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி அவுட்புட் இஸ் கன்சியூம்ட் பை அனதர் ப்ரொடியூசர், இட் இஸ் கால்ட் ஏ கேபிட்டல் குட்ஸ். ஓகே, ஒரு அவுட்புட்டை அடுத்தவங்களும் அதை பயன்படுத்தினா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சோ இந்த மாதிரி இது எதுனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிமெண்ட், எக், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த
இந்த பொருட்கள் எல்லாம் தயார் பண்றதுக்கு சில ஃபேக்டரிஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து என்ன பண்றோம், இது வந்து பேசிக் நீட்ஸ் இல்லையா. இந்த மாதிரி இந்த பேசிக் இந்த மாதிரி அடிப்படை பொருட்களை தயாரிக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேசிக் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உற்பத்தி பண்ண பொருளை ஃபைனலா அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணமா அததான் வந்து என்ன ஃபைனல், அந்த பொருளை ஃபைனல் கன்சியூமர் அவங்க வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்றோம், சிமெண்ட் வாங்க, சிமெண்ட் உற்பத்தி பண்றவங்க நம்ம சிமெண்ட் வாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சிமெண்ட் தான் ஃபைனல். அதை வச்சு என்ன பண்ண போறோம், அடுத்து உடனடியா வீடு கட்ட போறோம் இல்லையா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. இல்ல சிமெண்ட் திருப்பி வாங்கி அதுல இருந்து வேற சில பொருட்களை நம்ம பயன்படுத்தினால் அது வந்து வேறு. ஓகேவா, அதை வந்து என்னன்னு சொல்றோம் வேறு. அதாவது இது இப்போ ஒரு பொருளை நம்ம டைரக்டா ப்ரொடக்ஷன் பண்றவங்க இருந்து வாங்கி கன்சியூமர் யூஸ் பண்றதுதான் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அயன் அண்ட் ஸ்டீல், எக், இது எல்லாமே சொல்லலாம். ஓகே, அவங்க டைரக்டா வாங்கி நம்மளுடைய தேவைக்கு என்ன பண்ணிக்க போறோம், உடனடியா நாம யூசேஜுக்கு நாம கொண்டு வர போறோம். Okay, next is types of input used. Industries are also classified based on the kind of raw material used such as agro processing, textile sector, rubber product, leather goods, etc. Okay, next பயன்படுத்தப்படும் அந்த பயன்படுத்தப்படக்கூடிய இன்புட் உடைய யூஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இப்ப வேளாண்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா கைண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், அக்ரோ ப்ராசஸிங்னா என்னன்னா அக்ரிகல்ச்சருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதை வந்து பதப்படுத்துறது, டெக்ஸ்டைல் ஜவுளித்துறை, ரப்பர் உற்பத்தி, தோல் பொருள், இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா அதனுடைய ரா மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி தொழிற்சாலையினுடைய அடிப்படை தேவைகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வகைப்படுத்துறோம். அதான் டைப்ஸ் ஆஃப் இன்புட் யூஸ். அதாவது என்னன்னா இப்ப ஆக்ரோ ப்ராசஸிங் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அந்த உரங்கள் தயாரிக்கிறதுக்கு என்ன அடிப்படை பொருட்கள் வேணுமோ அதை வாங்கி என்ன பண்ண போறோம், அதை வந்து வகைப்படுத்தி நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நம்ம பண்ண போறோம். ஓகே, இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம எங்க காட்டன் நிறைய விளையுதோ அதை வாங்க அந்த காட்டன் விளையிற இடத்துல என்ன பண்ண போறோம், இந்த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்து யூஸ் பண்ண போறோம். டெக்ஸ்டைல் செக்டாரை வந்து என்ன பண்ண போறோம், டெவலப் பண்ண போறோம். ரப்பர் எங்க அதிகமா கிடைக்குதோ அந்த ரப்பர் ப்ராடக்ட், அந்த ரப்பர்ஸை வாங்கி ரப்பர் ப்ராடக்டை யூஸ் பண்ணி அந்த தொழில் நம்ம என்ன பண்ண போறோம், முன் வர போறோம். லெதர் குட்ஸ், இது எல்லாமே. அதாவது நம்ம கிட்ட எப்படி இன்புட் கிடைக்குதோ அந்த இன்புட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், அவுட்புட், அது எந்த அளவில் நம்ம வந்து பயன்படுத்தி வெளிப்பாடுகளுக்கு கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்ற நிறுவன உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்றோம். Firms may be privately owned, publicly owned by the government, central or state, jointly owned by the private and public sector or cooperatively owned cooperatives. அதாவது இது என்ன சொல்றோம்னா தொழிற்சாலை வந்து தனியாருக்கு சொந்தமானதா இருக்கு, கவர்மெண்ட்க்கு சொந்தமானதா இருக்கு, தனியாருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சேர்ந்து சொந்தம். அதான் கவர்மெண்ட், பிரைவேட் ஓன், பப்ளிக்லி ஓன். அப்படின்னா பப்ளிக்னா யாருன்னா கவர்மெண்ட். ஓகே, அதே மாதிரி ஜாயின் ஓன் பை த பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார், பிரைவேட்டும் பப்ளிக் செக்டாரும் கோஆபரேட்டிவ்லி ஓன். ஓகே, கோஆபரேட்டிவ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாரும் தனியார் செய்யலாம், கவர்மெண்ட்டும் தனியார் செய்யலாம், தனியாருடைய முதலீடு பிளஸ் கவர்மெண்டின் முதலீடு ரெண்டும் சேர்ந்தும் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் சைஸ். Firms may be large, small or medium based on their volumes of output, sales or employment, or on the basics of the amount of investment made. The Indian government normally uses the investment criterion to decide whether a firm is small, medium or large. So there are also micro or tiny enterprises that are smaller than even small firms. The classification is important because the government often provides financial, infrastructural or subsidy support to the smaller firms to promote them. Okay, next size அப்படின்னு சொல்றோம். சைஸ்னா என்ன அப்படின்னா அளவீடு அப்படின்னு அர்த்தம். அளவு. இது வந்து என்ன நிறுவனங்கள் அவங்க என்ன எந்த அளவுக்கு வந்து உற்பத்தி செய்யறாங்க, விற்பனை, முதலீடு, இதை வேலை வாய்ப்பு, இது எல்லாத்தினுடைய அடிப்படையில அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி சின்னதாகவோ இல்ல பெருசாகவோ எப்படி முடியுமோ அந்த மாதிரி அதை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலிசத்தை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ண முடியும், செய்யலாம் இல்லையா, நடுத்தரவுமா எப்படி வேணா வந்து செய்யலாம். இது வந்து தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னா, ஆனா நம்ம இது நம்ம தீர்மானிச்சாலும் ஃபைனல் டெசிஷன் யாரு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கவர்மெண்ட், நம்மளுடைய கவர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எடுக்கணும். அதே மாதிரி அவங்க கவர்மெண்டினுடைய முதலீடும் இவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு செக்டார்ஸ்க்கு இவ்வளவுதான் நம்ம வந்து
கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த செக்டார்ஸ்க்கு அவங்க அதை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலீடா பண்ணுவாங்க. கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னா பிரைவேட் இவ்வளவு பெர்சன்டேஜ் அலாட் பண்ணிருப்பாங்க, கவர்மெண்ட் எவ்வளவு பண்ணிருப்பாங்க, அதை மீறி என்ன பண்ணுவாங்க பப்ளிக் கிட்ட இருந்து ஷேரா என்ன பண்ணிருப்பாங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சரி இதனால என்ன ஆகுது அப்படின்னா அரசாங்கத்துக்கு வந்து சில இடங்கள்ல அரசாங்கமே என்ன பண்ணுவாங்க நிதி பெருமளவுக்கு நிதி கொடுத்து உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து தொழில் செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க இன்வைட் பண்ணுவாங்க. அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல்ல வந்து நம்ம நாட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணி தரணும் ஏற்படுத்தி நாம கொடுக்கணும். இதனால என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெருமளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி தராங்க. இதனால நம்மளுடைய எக்கனாமி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். Okay, the small sector is seen as important for two reasons. One, it is believed to generate more employment than the large scale sector. It is likely to use more advanced and automated technologies and therefore may not generate enough employment. Second, the small scale sector allows for a larger number of entrepreneurs to emerge from less privileged background. Okay, இதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு சிறிய நிறுவனங்கள் சொல்றாங்க ரெண்டு காரணங்களுக்காக ரொம்ப முக்கியமானதா வந்து ஃபீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பெரிய அளவிலான துறைகளை விட அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரது எது அப்படின்னு சொன்னா இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் பாத்தீங்களா அதிக அளவுல வந்து வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தரது. இன்னும் என்ன அப்படின்னா இந்த பெரிய பெரிய என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் நிறைய என்ன பண்ணுவாங்க நம்ப ஆரம்பிப்பாங்க லேபர்ஸை விட. ஆனா இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் எல்லாம் நம்பாம கம்ப்ளீட்டா வந்து லேபர்ஸை மட்டுமே நம்புறதுனால இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா இதுல நிறைய பேர் அது மட்டும் இல்லாம நிறைய நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாகுவாங்க. ஏன்னா ஒரே ஒரு முதலாளி இருக்கிறத விட பல முதலாளிகள் இருக்கிறது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, till the 1980s it was widely believed that large firms are more efficient and can out compete the smaller firms, but at present based on experiences and industrialization in different parts of the world it is believed that when small firms specializing in one sector are geographically concentrated in specific locations and linked to one another through production and learning, they turn to be equally if it not more efficient than large scale enterprises. Such small firms are called industrial clusters. Okay, 1980 வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது பெரிய 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 நிறுவனங்கள் மட்டும்தான் ரொம்ப திறமையானது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தட் அவங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியலன்னா அந்த ஸ்மால் ஸ்கேல் சிறிய நிறுவனங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா போட்டி போடவே முடியல. ஆனா அந்த 1991 அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா இது என்ன ஆகுதுன்னா நாட்டுல வந்து பெருமளவுக்கு தொழில்மயமாதல் என்ன பண்ணுதுன்னா பரவலாக்கப்படுது. ஓகே, பரவலாக்கப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய என்ன பண்ணாங்க ஊக்கப்படுத்துறாங்க ஊக்குவிக்கிறாங்க யாரு கவர்மெண்ட். ஓகே, இந்த SSMIs அப்படிலாம் சொல்லுங்க ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பெருமளவுல என்ன பண்றாங்க அப்படின்னா பேங்க் மூலமா நிறைய லோன்ஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தராங்க. நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணி தரதுனால நிறைய என்டர்பிரனர் என்ன பண்றாங்க அப்படின்னா உற்பத்தி ஆகுறாங்க. இதனால என்ன இருக்குது நிறைய பொருட்கள் உற்பத்தி வந்து என்ன ஆகுது நிறைய குவியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு அப்படின்னா அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் எப்பவுமே கம்ப்ளீட்டா அவங்களே நம்பி இருக்கிறத விட சார்ந்து இருக்கிறது சின்ன சின்ன நிறுவனங்களை வந்து சார்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தேக்க நிலையை வந்து நம்மளால வந்து அடையாம நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தப்பிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு நிறுவனங்களை நம்பி இருக்கும்போது திடீர்னு மிகப்பெரிய கிளாஸ் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் ஏதாவது ஒன்று ஏற்பட்டதுன்னா திடீர்னு அந்த கூட்ஸ் என்ன பண்ணுங்க சப்ளை அப்படியே நிறுத்திடுவாங்க. அப்ப சப்ளை அப்படியே நிறுத்தும் பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டிங்ல மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் ஏற்படுறதுக்கு பல ரீசன்ஸ் வந்து வரும். டிமாண்ட் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம என்ன பண்றோம் அவங்களை ஊக்கப்படுத்துறதுனால அந்த டிமாண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருது. அது இல்ல அது இந்த ரீசனை மட்டும் இல்லாம என்ன நிறைய என்டர்பிரினர்ஸ் வந்து உருவாக இளம் தொழிலாளர்கள் இளம் முதலீட்டாளர்கள் இல்லையா தொழில் முனைவோர்கள் இளம் முனைவோர்கள் நிறைய வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.